நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் உஸ்மானக்கில். முதலில் முதன்மை செய்திகள். முழு நாடும் செவ்வாய்க்கிழமை முதல் திறக்கப்படுகிறதா? புதிய முறை அறிமுகம். இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1085 கடந்தது. மக்கள் மத்தியில் அவதானம் தேவை என்று தொடர்ந்தும் வலியுறுத்தல். நோன்பு பெருநாள் தொழுகைகள் வீடுகளுக்குள் மட்டுப்படுத்தப்படும், முஸ்லிம்களுக்கு அறிவுறுத்தல். நம் நாட்டு ஜனாதிபதி இந்திய பிரதமருடன் கலந்துரையாடல். இறப்புக்கு வழி செய்யும் மருந்துக்கு பச்சை கொடி காட்டும் டொனால்ட் ட்ரம்ப். இவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தினமும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை மட்டுமே அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் கொழும்பு மற்றும் கம்பகா தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களுக்கிடையே போக்குவரத்துக்கும் அனுமதி அளிக்கப்படும். எதிர்வரும் மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தினமும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை மட்டுமே அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் மே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் கொழும்பு மற்றும் கம்பஹா தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களுக்கிடையே போக்குவரத்திற்கும் அனுமதி அளிக்கப்படும். நாளை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகிய இரு தினங்களும் நாடு முழுவதிலும் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுதினம் நாடு முழுவதும் 900 தற்காலிக போலீஸ் அரண்கள் அமைக்கப்படவுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். මාර්ගබාධක 900කට ආසන්න සංඛ්‍යාවක් යෙදෙනවා. ඒ වගේම පොලිස් නිලධාරීන් මේ සඳහා යොදවලා තියෙනවා සේවා මුර 3ක් යටතේ දිනකට පැය 8 බැගින් සේවා මුර 3ක් යටතේ මේ இன்று இரவு 8 மணிக்கு அமுல்படுத்தப்படும் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 26ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு தளர்த்தப்பட உள்ளது. நாளை மற்றும் நாளை மறுதினம் நாடு முழுவதும் 900 தற்காலிக போலீஸ் அரண்கள் அமைக்கப்பட உள்ளன. முன்னர் போன்றே அனைவரும் ஊரடங்கு சட்டத்திற்கு அமைய செயற்பட வேண்டும். குழுக்களாக வெளியில் செல்லுதல், குழுக்களாக இணைந்து செயற்படுதல், மதுபானம் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பகிர்தல் மற்றும் விற்பனை செய்தல் என்பன இந்த காலப்பகுதியில் தடை செய்யப்படும். இந்த காலப்பகுதியில் புலனாய்வு பிரிவினர் சேவையில் ஈடுபட்டுள்ளதோடு போலீசாரும் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் இதன் போது போலீசாரால் விசேட சுற்றி வளைப்புகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. வாகனங்களை சோதனையிடுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன மேலும் தெரிவித்தார். පොලිසිය නිරන්තරයෙන් හෙට සහ අනිද්දා දිනේ මේ පිළිබඳව මෙහෙයුම් කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් ඒවට අනුගත වෙලා හැම කෙනෙක්ම කටයුතු කරන්න ඕනේ. ඕනෑම ආකාරයක තියෙන ආගමික වතාවත් ඒ වගේම ඒ සියල්ල උදේකලාව කිරීම තමයි වඩාත් යෝග්‍ය වන්නේ. இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்தில் ஊரடங்கு சட்டத்தினை மீறிய 541 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த காலப்பகுதியில் 138 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று வரை 62,162 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 17,460 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனிடையே ஊரடங்கு சட்டத்தை மீறிய 18,992 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 7,387 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றாளர் எண்ணிக்கை 1085ஆக உயர்வடைந்துள்ளது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 660 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 13 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருந்ததாகவும் இதில் 11 பேர் கடற்படை வீரர்கள் எனவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இதில் ஒருவர் குவைத்திலிருந்தும் ஒருவர் மலேசியாவிலிருந்தும் நாடு திரும்பியவர்கள். இதேவேளை கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக இலங்கையில் 51,094 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் 970 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1085ஆக உயர்வடைந்துள்ளது. இதில் 643 பேர் கடற்படையைச் சேர்ந்தவர்கள் என்பதோடு இதுவரை 260 கடற்படை வீரர்கள் பூரணமாக குணமடைந்துள்ளனர். மொத்தமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 660 பேர் இதுவரை குணமடைந்துவிட்டனர். நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் 416 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 101 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை மாவட்ட ரீதியில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவிலானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 150 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 36 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 34 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். கடற்படையைச் சேர்ந்த 607 பேர் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் 56% கடற்படை வீரர்கள் என்பதோடு தொற்றாளர்களில் 58.7% இதுவரை குணமடைந்து விட்டனர். வெளிசரை கடற்படை முகாமைச் சேர்ந்த 276 கடற்படை வீரர்களை தனிமைப்படுத்துவதற்காக வவுனியா, பம்பைமடு மற்றும் பெரியகெடு தனிமைப்படுத்தல் முகாமிற்கு அழைத்து வரப்பட்டனர். நேற்று இரவு 7 மணியளவில் 17 பேருந்துகளில் குறித்த கடற்படையினர் அழைத்து வரப்பட்டிருந்தனர். வெளிசரை கடற்படை முகாமைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதை அடுத்து அம்முகாமைச் சேர்ந்த கடற்படை வீரர்கள் பலர் கொரோனா பரிசோதனைக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதற்கமைவாக 17 பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட கடற்படையினர் வவுனியா பம்பைமடு தனிமைப்படுத்தல் ராணுவ முகாமில் 174 கடற்படையினரும், வவுனியா பெரியகெட்டு கடற்படை முகாமில் 102 கடற்படையினரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை விமானப்படையின் கண்காணிப்பின் கீழ் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த 41 பேர் இன்று குறித்த தனிமைப்படுத்தலை நிறைவு செய்துவிட்டு வெளியேறியுள்ளனர். තවදුරටත් COVID-19 රෝගය ගැන අපේ සෞඛ්‍ය පුරුදු මතක තබා ගන්න ඕන. ඒ අනුව අපේ ජීවිතය හැඩගස්වාගෙන ඉදිරියේදීත් කටයුතු කරන්න සිදු වේවි. COVID-19ற்கு எதிராக நாம் நல்லதொரு முன்னேற்றகரமான நிலையில் இருக்கின்றோம். நேற்றைய தினமும் கடற்படை வீரர்கள் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். தற்போது சமூகத்திலிருந்து தொற்றாளர்கள் இனம் காணப்படுவது அரிதாக உள்ளது. இருப்பினும் கோவிட் வைரஸிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக சுகாதார பழக்க வழக்கங்களை நாம் தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டியுள்ளது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் தற்போது கோவிட் பரவியுள்ளது. குறித்த நாடுகளிலிருந்தும் இலங்கையர்கள் நாட்டிற்கு வருகை தந்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ச்சியாக நாம் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. எமது கைகளை தொடர்ச்சியாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நபர்களுக்கிடையிலான சமூக இடைவெளியை பேண வேண்டும். மேலும் சுவாச பிரச்சினைகள் காணப்பட்டால் வைத்தியரின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இருமல், காய்ச்சல் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டாம். வீட்டிலிருந்து வெளியே செல்லவும் வேண்டாம். வைத்திய ஆலோசனையை பெற்று அதற்கமைய வைத்தியசாலையில் சிகிச்சையை பெற வேண்டும். අන් අය සමග ගැවසීමෙන් හෝ අන් අය සමග කටයුතු කිරීමෙන් සම්පූර්ණයෙන්ම වැළකී යුතුයි. ඔබට ස්වසන ආසාදන රෝග ලක්ෂණ තියෙනවා නම් අපි නිරන්තරයෙන් මින් ඉදිරියටත් හැමදාමත් මේ හොඳ සෞඛ්‍ය පුරුදු එක දිගටම අනුගමනය කර. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பல நாடுகளிலும் சிக்கி தவிக்கும் இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ரஷ்யாவின் மாஸ்கோவில் சிக்கி தவித்த 260 பேர் விசேட விமானம் மூலம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் குறித்த 260 பேர் ரஷ்யாவின் மாஸ்கோவிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை குறித்த விமானம் 260 இளைஞர்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. இந்நிலையில் நாடு திரும்பிய அனைவரையும் தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகளை ராணுவத்தினர் முன்னெடுத்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொரோனா வைரஸ் காரணமாக நாடு திரும்ப முடியாமல் பங்களாதேஷில் சிக்கியுள்ள இளைஞர்களை அழைத்து வருவதற்காக ஸ்ரீலங்கா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்று பங்களாதேஷ் நோக்கி புறப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா விமான சேவைக்கு சொந்தமான UL 1422 என்ற விமானம் இன்று பகல் 12:24 மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. இவ்விமானம் இன்று இரவு நாட்டை வந்தடைய உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை கொழும்பில் தங்கியிருந்த சுமார் 1500 பேர் இன்று அவர்களது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இலங்கையில் கொரோனா தொற்று பரவியதன் காரணமாக அதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி திடீரென நாடு பூராகவும் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தியது. இந்நிலைமை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து தலைநகர் கொழும்பிற்கு தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் தொழில் நிமித்தமும் வருகை தந்த பலர் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாது. சுமார் 2 மாத காலமாக பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்து வந்ததுடன் குறிப்பாக உண்ண உணவு கூட இல்லாத நிலையில் இருந்த பலர் கட்டம் கட்டமாக அவர்களின் சொந்த இடங்களுக்கு அரசாங்கம் அனுப்பி வைத்தது. இவ்வாறு அனுப்பி வைப்பவர்களின் மற்றொரு தொகுதியினரை கிரேன் பாஸ் போலீசாரின் உதவியுடன் இன்று தமது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சுமார் 16 மாவட்டங்களைச் சேர்ந்த 1500 பேர் இன்று போலீஸ் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு சுகாதார பரிசோதனையின் பின்னர் இலங்கை போக்குவரத்து சபையின் 40 பேருந்துகளில் இலவசமாக அவர்களின் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அனுப்பி வைக்கப்பட்டவர்களுக்கு உணவு வசதிகளும் வழங்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர். சுகததாச விளையாட்டரங்கம் ஒன்றில் வைத்து அனுப்பி வைக்கும் நிகழ்வில்
மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி தேசபந்து தென்னகோன், கொழும்பு மாவட்ட செயலாளர் சசங்க ரணசிங்க உள்ளிட்ட போலீஸ் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த மேல் மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன், ඒ විතරක් නෙමෙයි එයා ගම් ප්‍රදේශයට ගියයින් පස්සේ ඒ ප්‍රදේශයේ පොලිසිය යටතේ මහජන සෞඛ්‍ය පරීක්ෂකවරුන්ගේ අධීක්ෂණයට ලක් කරලා සොයන් නිරෝධායනයේ දවස් 14ක් හෝ 28ක වුණ සිද්ධ වෙනවා. கொழும்பில் சிக்கியுள்ள வெளிமாவட்ட மக்களை அவர்களின் இடங்களுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையில் ஒரு தொகுதியினர் நேற்றிரவு வவுனியாவுக்கு அழைத்து வரப்பட்டனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் வவுனியா மன்னார் மாவட்டத்தினை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட மக்கள் அபாய வலயங்களிலிருந்து அழைத்து வரப்பட்டு அந்தந்த பகுதி போலீஸ் நிலையத்தில் பதிவினை மேற்கொண்ட பின்னர் விடுவிக்கப்பட்டனர். அந்த வகையில் குறித்த பேருந்தில் வருகை தந்த வவுனியாவை சேர்ந்த மக்கள் வவுனியா போலீஸ் நிலையத்தில் பதிவினை மேற்கொண்ட பின்னர் வீடு திரும்பினர். உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் தனக்கும் இடையில் இவ்வாறு தொலைபேசியில் உரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, இலங்கை ஜனாதிபதியுடன் சிறப்பான முறையில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்ததாகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை மிகச்சிறந்த முறையில் கொரோனா தொற்று பரவலுக்கு எதிராக போராடுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை எமது அயல் நாடு என்ற வகையில் வைரஸ் தாக்கம் மற்றும் பொருளாதார தாக்கத்திலிருந்து இலங்கை மீளெழுவதற்கு இந்தியா பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவின் உதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை துரிதப்படுத்தவும் முதலீட்டு தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தவும் இந்த கலந்துரையாடலின் போது இணக்கப்பாடு ஏற்பட்டதாக இந்திய பிரதமர் மோடி ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். புனித சவ்வால் மாதத்துக்கான தலைப்புரை மாநாடு தற்பொழுது கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்று வருகிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் எமது செய்தியாளர் ஜாவேத். வணக்கம். தற்போது ஹிஜ்ரி 1441 சவ்வால் மாதத்துக்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு தற்போது கொழும்பு பெரிய பள்ளிவாசலிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டிலே பிறைக்குழு, அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, ஏனைய பள்ளிவாசல்களின் நிர்வாகிகள் மற்றும் பெரிய பள்ளிவாசல் உறுப்பினர்கள், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்கள அதிகாரிகள் மற்றும் உலமாக்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டின் பல பாகங்களிலும் பிறை தொடர்பான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதுவரைக்கும் பிறை தென்பட்டதற்கான தகுந்த ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்ற தகவலை இதுவரைக்கும் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாநாடு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாட்டிலே பல இடங்களிலே மழை மேகங்கள், கருமேகங்கள் இருப்பதனால் பிறை காண்பதற்கான தடங்கல்கள் இருப்பதாகவும் அறிய கிடக்கின்றது. இருந்தாலும் இந்த மாநாடு இன்னும் நிறைவடையவில்லை. தொடர்ந்தும் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல இடங்களிலும் தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. இங்கிருந்தும் தொலைபேசி அழைப்புகளை எடுத்து நாட்டில் எப்பாவது பிறை கண்டதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றதா என்பதனை பிறை குழுவும் மாநாட்டு குழுவினரும் தற்போது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் பிறை தென்பட்டால் நாங்கள் உடனுக்குடன் அறிவிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். யூடிவி செய்திகளோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். யூடிவி செய்திகளுக்காக கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இருந்து சத்தார் எம் ஜாவித். நன்றி ஜாவித். இம்முறை நெருக்கடியானதொரு சூழலில் நோன்பு பெருநாளை கொண்டாடும் இலங்கை முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மற்றும் இலங்கை வக்ஃப் சபை பல வழிகாட்டல்களை வழங்கியுள்ளன. இம்முறை நெருக்கடியானதொரு சூழலில் நோன்பு பெருநாளை கொண்டாட இருக்கிறோம் என்ற உணர்வுடன் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் பாதுகாப்பிற்காக வழங்கப்படுகின்ற அனைத்து வழிகாட்டல்களையும் உரிய முறையில் பேணி பெருநாள் தினத்தில் நடந்து கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகையை பள்ளிவாசலிலோ திடல்களிலோ கூட்டாக தொழுவதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். மாறாக தமது வீடுகளுக்குள்ளேயே தமது குடும்ப உறுப்பினர்களுடன் மாத்திரம் இணைந்து பெருநாள் தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். வீட்டில் இருந்தவாறு பெருநாள் தொழுகையை எப்படி தொழுவது என்பது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காகவும் தக்பீரை தொடர்ந்து ஒலிப்பதற்காகவும் ஒலிபெருக்கிகளை பாவிக்க முடியும். சுற்றுச்சூழலில் உள்ள மக்களுக்கு, குறிப்பாக மாற்று மதத்தவர்களுக்கு தொந்தரவில்லாதவாறு இதனை அமைத்துக் கொள்ள வேண்டும். இம்முறை பெருநாளை வீட்டில் உள்ளவர்களுடன் மாத்திரம் பாதுகாப்பான முறையில் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளல், அத்துடன் வீண் பிரயாணங்களையும் ஒன்று கூடல்களையும் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். பெருநாள் தினத்திலும் ஏனைய தினங்களிலும் மற்றவர்களுடன் முசாபஹா, முஆனகா செய்வதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஊரடங்கு அமுலில் இருந்தால் மையவாடிகளை தரிசிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வேண்டப்படல் வேண்டும். ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பிறகு சமூக இடைவெளியை பேணி முகக்கவசம் அணிந்தவாறு கோவிட் விதிமுறைகள் பேணப்பட்டு மையவாடி தரிசிப்பு இடம்பெறலாம். ஆனால் கூட்டமாக செல்வது தவிர்க்கப்படல் வேண்டும்.
பொது ஒன்று கூடல்களுக்கு அனுமதி இல்லாமையால் நிவாரண உதவிகளை விநியோகிப்பதற்கான ஒன்று கூடல்கள் உட்பட எல்லா வகையான ஒன்று கூடல்களையும் தவிர்த்துக் கொள்ளல் வேண்டும். தேவை என்றிருந்தால் போலீசாருடன் இணைந்து பொது சுகாதார அதிகாரியுடையதும் அனுமதி பெற்றிருப்பதோடு அவர்களது கண்காணிப்பின் கீழேயே அவைகள் இடம்பெற வேண்டும் எனவும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா வழிகாட்டியுள்ளது. கோவிட் தாக்கத்தின் காரணமாக பல்வேறு தொழிலாளர்களும் செய்கையாளர்களும் பாதிப்படைந்துள்ள நிலையில் மல்லிகை செய்கையில் ஈடுபட்டுள்ள குடும்பங்களும் பாதிப்படைந்துள்ளனர். இந்தியாவின் மதுரையில் புகழ்பெற்ற மல்லிகையை இலங்கையிலும் செய்து வருமானம் ஈட்ட முடியும் என்ற முன்மாதிரியுடன் செய்கையில் ஈடுபட்ட மல்லிகை செய்கையாளரான பெண் ஒருவரின் கதையே இது. வவுனியா மாவட்டத்தில் யுத்தத்தில் பாதிப்படைந்து மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட வவுனியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஒரு கிராமமே மறையடிக்குளம். இந்த கிராமத்தில் வாழும் சாருமதிக்கு விவசாய திணைக்களத்தினால் 2 வருடங்களுக்கு முன்னர் 50 மல்லிகை கன்றுகள் வாழ்வாதாரத்திற்காக வழங்கப்பட்டன. அதனை கொண்டு 0.25 ஏக்கர் நிலப்பரப்பில் மல்லிகை செடிகளை பதிய வைத்து தற்போது 300 வரையான கன்றுகளை நாட்டியுள்ளார். திருமண நிகழ்வுகள், பூப்புனித நீராட்டு விழா, ஆலய பூஜைகள் மற்றும் மங்களகரமான நிகழ்வுகளில் இம்மல்லிகை பூ பயன்படுத்தப்பட்டு வந்தது. மல்லிகை மூலம் 40,000 தொடக்கம் 50,000 ரூபாய் வரை வருமானத்தை மாதாந்தம் பெற்று வந்த நிலையில் தற்போது கோவிடின் தாக்கத்தால் பாதிப்படைந்துள்ளார். 1 கிலோ மல்லிகை மொட்டு 3,000 ரூபாய்க்கும் 1 முழம் மல்லிகை மாலை 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்து வந்ததுடன் யுத்தத்தால் பாதிப்படைந்த அக்கிராமத்தைச் சேர்ந்த 4 பெண்களுக்கு அம்மல்லிகை தோட்டத்தில் வேலை வாய்ப்பையும் வழங்கியிருந்தார். ஆனால் கோவிட்-19 தாக்கம் காரணமாக நடைமுறைப்படுத்தப்படும் ஊரடங்கு சட்டம் அமுல் காரணமாக மல்லிகை பூவிற்கான கேள்வி இல்லாமல் போயுள்ளது. இதனால் நறுமணம் மிக்கதாக பூத்து அழகிய தோற்றமளிக்கும் மல்லிகை பூக்கள் செடிகளில் காட்சியளித்து தேனீக்களுக்கு உணவளித்துவிட்டு வாடி நிலத்திலேயே விழுவதாக கண்ணீர் விடுகிறார் செய்கையாளர். இதனால் தனது குடும்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் அவர் தனக்கு சந்தை வாய்ப்பு வசதியை ஏற்படுத்தி தருமாறும் அதன் மூலம் மேலும் பல குடும்பங்களை வாழ வைக்க முடியும் என்றும் தெரிவித்தார். விவசாயத்தில் கிணத்தால தான் எனக்கு மல்லிகை கடை தந்தவே. அந்த மல்லிகை கண்ணில் இருந்து 4 பேரை வேலைக்கு வச்சு நானும் அந்த மல்லிகை கண்டெல்லாம் பயனடைஞ்சு வந்தாலும். இப்போ இந்த கொரோனா பிரச்சனை காரணமாக நிறைய மல்லிகை பூத்துருக்கு. ஆனால் அந்த பூவை சந்தைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு சந்தை வாய்ப்பு இல்லை. அதால் அவ்வளோ பூவும் நிலத்தில் வாடி கொட்டுது. இந்த வேலைக்கு வாராங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட எனக்கு வசதி இல்லாமல் இருக்குது. அரசாங்கம் எனக்கு ஏதாவது உதவி செய்யும். செய்திகளில் அடுத்து வருவது சர்வதேச செய்திகள். வழிபாட்டு தலங்களை உடனடியாக மீண்டும் திறக்க அனுமதிக்க வேண்டும் என ஆளுநர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மேலும் லத்தீன் அமெரிக்கா கொரோனா தொற்று நோயின் புதிய மையமாக மாறியுள்ளது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 53 லட்சத்தையும் கடந்துள்ளது. At my direction, the Centers for Disease Control and Prevention is issuing guidance for communities of faith. அமெரிக்காவில் கொரோனா ஊரடங்கு நடவடிக்கைகளை தளர்த்துவதை நோக்கி நாடு படிப்படியாக நகர்வதால் அமெரிக்க மாநில ஆளுநர்கள் வழிபாட்டு தலங்களை உடனடியாக மீண்டும் திறக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். Today I'm identifying houses of worship, churches, synagogue, தேவாலயங்கள், ஜெப ஆலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் உள்ளிட்ட வழிபாட்டு இல்லங்களை இன்றியமையாத சேவைகளை வழங்கும் அத்தியாவசிய இடங்களாக நான் அடையாளம் காண்கிறேன். ஆளுநர்களை சரியானதை செய்ய வேண்டும். இந்த மிக முக்கியமான அத்தியாவசிய நம்பிக்கை இடங்களை இப்போதே திறக்க அனுமதிக்க வேண்டும். அவர்கள் அதை செய்யாவிட்டால் நான் ஆளுநர்களை மீறி உத்தரவிடுவேன். அமெரிக்காவில் நமக்கு அதிக பிரார்த்தனை தேவை என டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இந்நிலையில் மலேரியாவிற்கு வழங்கப்படும் மருந்தான ஹைட்ராக்சிக்ளோரின் மருந்தை கொரோனா நோய் தொற்று நோயாளிகளுக்கு அளிப்பதால் எந்த பயனும் இல்லை என்றும் மாறாக அதனால் நோயாளிகள் அபாயம் அதிகம் இருப்பதாகவும் சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் மருந்தை தாம் எடுத்துக்கொள்வதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியிருந்தார். மருத்துவ ஆலோசனையை புறக்கணித்து மக்கள் இதனை எடுத்துக்கொள்ளுமாறு ட்ரம்ப் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தார். மருத்துவ பரிசோதனைகளுக்கான பயன்பாட்டை தவிர வேறு யாரும் இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஆய்வாளர்கள் ஏற்கனவே எச்சரித்திருந்தனர். லத்தீன் அமெரிக்கா கொரோனா தொற்று நோயின் புதிய மையமாக மாறியுள்ளது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த பிராந்தியத்தில் அதிக எண்ணிக்கையிலான கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் பிரேசிலில் பதிவாகியுள்ளனர். மேலும் மெக்சிகோ, அர்ஜென்டினா, சிலி மற்றும் பெருவின் சுகாதார அமைப்புகள் அதிக ஆபத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஆப்கானிஸ்தானில் சைக்கிள் ஓட்டுநர் விட்ரேஷ் ஷியாவா தனது நாட்டில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க உதவுவதில் உறுதியாக உள்ளார். ஏனெனில் அவர் கிராமப்புறங்களில் சைக்கிள் மூலமாக சென்று முகமூடி அணிந்து கைகளை கழுவுவதன் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துகிறார். கடந்த 24 மணித்தியாலத்தில் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக 6654 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 137 பேர் இறந்துள்ளனர். இந்தியாவில் மொத்தமாக 1,25,149 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 3728 மரணங்கள் பதிவாகியுள்ளது என இந்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்தியாவில் மே 25ஆம் தேதி முதல் உள்நாட்டு விமான சேவை துவங்கப்படவுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு குறிப்பிட்ட அளவில் சர்வதேச விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது அதிலிருந்து. ஹரியானாவின் குர்கோவான் நகரிலிருந்து காயமடைந்த தனது தந்தையை சைக்கிளில் அமர வைத்து 15 வயதான சிறுமி ஜோதிகுமாரி 1200 கிலோமீட்டர் தூரம் 10 நாட்களில் சொந்த மாநிலமான பீகாருக்கு அழைத்து வந்து பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளார். கடந்த வாரம் முழுவதும் சமூக வலைத்தளங்களில் இந்த சிறுமி தனது தந்தையை சைக்கிளில் அமர வைத்து சொந்த மாநிலம் அழைத்து வந்தது பரவலாக பேசப்பட்டது. தற்போது இந்திய சைக்கிள் பந்தய கூட்டமைப்பு ஜோதிகுமாரியை ஊரடங்கு முடிந்த பின் பயிற்சிக்கு அழைத்துள்ளது. ஜோதிகுமாரி சைக்கிள் ஓட்டும் திறமை குறித்து அறிந்த தேசிய சைக்கிள் பந்தய கூட்டமைப்பின் தலைவர் ஓங்கர் சிங் ஊரடங்கு முடித்த பின் அவரை டெல்லிக்கு பயிற்சிக்காக அழைத்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மகள் மற்றும் ஆலோசகர் இவாங்கா டிரம்ப் ஜோதிகுமாரியின் செயலை பாராட்டியுள்ளார். சகிப்புத்தன்மை மற்றும் அன்பின் அழகான கால்களின் சாதனை இந்திய மக்களின் கற்பனையையும் சைக்கிள் ஓட்டுதல் கூட்டமைப்பையும் ஈர்த்துள்ளது என இவாங்கா டிரம்ப் தனது ட்விட்டரில் பாராட்டியுள்ளார். இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை 7:30 மணிக்கு எதிர்பார்ப்பேன்.